அந்த இரவு மழை மெதுவாக பெய்து கொண்டிருந்தது. கடற்கரையில் தனியாக அமர்ந்திருந்த அரவிந்த் அலைகள் அடித்து வந்த ஒரு பழைய மரப்பெட்டியை கவனித்தான். ஆர்வத்துடன் அதை திறந்தபோது உள்ளே ஒரு பழமையான வரைபடமும் சூரியன் மறையும் இடத்தில் மறைந்திருக்கும் செல்வம் என்ற வரியும் இருந்தது. அடுத்த நாள் மாலை வரைபடத்தை பின்பற்றி அரவிந்த் பயணமானான். மக்கள் செல்லாத பாதை, அடர்ந்த புதர்கள், காற்றில் கேட்கும் விசித்திர சத்தங்கள் எல்லாம் அவனை பயமுறுத்தின. ஒருவேளை தவறான இடமா என்ற சந்தேகம் வந்தபோதும் அவன் தாத்தா சொன்ன பொறுமை வெற்றியை அழைக்கும் என்ற வார்த்தை நினைவிற்கு வந்தது. சூரியன் மறையத் தொடங்கியபோது 3 பெரிய பாறைகள் சந்திக்கும் இடத்தை அவன் அடைந்தான். பாறையின் நிழல் சரியாக விழுந்த இடத்தில் அவன் தோண்டத் தொடங்கினான். சில நிமிடங்களில் கரண்டி ஒரு கடினமான பொருளில் மோதியது. மண்ணை அகற்றியதும் ஒரு இரும்பு பெட்டி வெளிப்பட்டது. அதை திறந்தபோது தங்க நாணயங்கள், பழங்கால ஆபரணங்கள் மின்னின. அது உண்மையான புதையல். அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஒரே நேரத்தில் அவனை ஆட்கொண்டன. அந்த புதையலை அரவிந்த் வெளியில் சொல்லவில்லை. ஒரு பகுதியை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு மீதியை தனது குடும்ப வாழ்க்கையை உயர்த்த பயன்படுத்தினான். சில ஆண்டுகளில் அவன் அமைதியான, மரியாதைக்குரிய வாழ்க்கையை உருவாக்கினான். அந்த இரவு கண்டுபிடிக்கப்பட்ட புதையல் அவனது வாழ்க்கையை மட்டுமல்ல, அவனது விதியையும் மாற்றியது.